ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் கிறிஷோட விஷயத்தை பற்றி கிறிஷோட ஃப்யூச்சர் பற்றி பேசுறதுக்காக நம்ம மகேஸ்வரி ரோகிணி எல்லாம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வேற போடுறாங்க. இது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், நாட்டுக்கும் முக்கியம். இதில் கூட வித்யா சொல்லிட்டு இருக்காங்க, அறிவுரை தான் பண்ணிட்டு இருக்கா. வேணா ரோகிணி, நீ பண்ணதெல்லாம் போதும், நடந்த உண்மையை தயவு செஞ்சு இப்பயாச்சும் சொல்லுடி. மீனா முத்தும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் மாமனாரும் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு, நல்ல மனுஷனாக இருக்காரு. இன்னும் மேலே தப்பு போய் பேசிகிட்டு இருக்காத, அதுவே ஒன்று அழிச்சிடும் சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறா. உடனே இந்த ரோகிணி, அம்மா தாயே நீ போ, உனக்கு எடுத்து கும்பிட்றேன், உன்னோட அறிவுரை எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு 3,00,000 பேர் பேசிடுறாங்க. இந்த மகேஸ்வரி கூட அடுத்த பற்றி யோசிச்சா சொல்கிற அறிவு கட்ட நாயி. உடனே இவளுக்கு புத்திமதி சொல்லலாம்ல, வேணாம்மா இந்த விஷயத்தில் என்னையும் விட்டுரு அப்படின்ட்டு. இவளும் சொல்கிறா, பாவண்டி அந்த மீனா தேவையில்லாமல் உன்னோட விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு, இதனால் அவங்க பிரிஞ்சிருவாங்க போல் அப்படின்னு சொல்கிறா. எப்போ பார்த்தா ஏன்டி மீனாக்கே நீ சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறா. இது நீங்க நியாயம்? இவ பண்ணுற தப்புக்கு இவ ஜாலியாக இருக்கிறதுக்கு எல்லாருமே பழிபாவத்தை அனுபவிக்கணுமா? இது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது இந்த ரோகிணி நாய் பண்ணுறது. எவ்வளோ புத்திமதி சொல்கிறா, அவள் திறந்து போகிறதில்ல. கடைசியில் என்ன கதி ஆக போகிறான்னு தெரில இந்த ரோகிணி. இந்த கிருஷி விஷயத்தில் மனக்குழப்பத்தோட முத்து இருக்கார். உடனே என்ன பண்ண, நம்ம சின்ச்சி சீதா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும். ஏன் அவங்க அக்கா அப்படி இருக்கா, ஃபஸ்ட்டு கிருஷி தத்தெடுத்துக்கலான்னு சொன்னால, இப்போ எதுக்கு வேணான்றா, என்ன ஒரு காரணம் சொன்னோம்ல, எதுக்கு இப்படி பண்ணுறா, கலந்து பேச நாங்கள் எல்லாம் முடிவெடுத்தோம், இப்போ எதுக்கு அப்படின்றா. அந்த பையன் பாவம் சீதா, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இல்லை, பாட்டி மட்டும்தான், அவங்களும் உடம்பு சரியாதவங்க, இதை நம்மக்கிட்ட விட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா இவ இது மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சீதாவும் சரி மாமா நான் அக்கா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு நல்ல பதில் வரும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துருக்கேன் முத்து. ஏன்னா முத்துக்கு சரியான பதில் கிடைக்கல மீனா கிட்ட. மீனா அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே அதை பற்றி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறா, இல்லை எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு, முன்னோட சூழ்நிலை சொன்னேன், இப்போ சூழ்நிலை சரியில்லை, எங்கள் மாமியார் சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க, பாவம் அந்த கிருஷ் பையன் இங்கே கஷ்டப்படுவான், நாங்கள் தடுத்தெடுத்தா அப்படின்றாங்க. உடனே சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் அதெல்லாம் இருக்காதுடி, இப்போது இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும்ல, அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல, இவங்க அதை எடுத்தால் அவங்க மாமியார் இவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை, குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்களே, அதுக்கு பயந்து தான் சீதா அவள் சொல்கிறா, சரி விடு அவளை சும்மா நீ நோண்டிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க அம்மாவும் லக்ஷ்மியும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மீனப்பா அவங்க மனசில் இவ்வளோ கஷ்டத்தை வேதனையும் சுமந்துக்கிட்டு யாரோட சுமையை யார் சுமக்கிறது, தேவையில்லாத பிரச்சனை மனசில் சுமந்துட்டுருக்கு, கவலைப்பட்டுட்ருக்கா. இந்த நேரத்தில் சீதாவோட புருஷன் அருண் இருக்கான்ல, அவன் தேவையில்லாமல் முத்து வீணு வம்புக்கு இழுக்கிறாங்க. முத்து ஏதோ ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்கான். புள்ள பத்துக்க தகுதியே இல்லாதவன், புள்ள பத்துக்க அருகதையே இல்லாதவன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உடம்புல, அதனால தான் இவனுக்கு புள்ள பத்துக்காக தத்துறதுக்காக பார்க்குறானுங்க, இவனெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறையாக மட்டமான வார்த்தையில் பேசி நம்ம முத்து புண்படுத்திடுறாரு. இதனால் கண்டிப்பாக முத்துக்கும் அருணுக்கும் சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையா அந்த மீனாக்கு? எல்லா காரணம் இந்த மீனாவால் தான். இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க. அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, நன்றி, வணக்கம்.